வணக்கம்ங்க. நான் பிரியா. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. புதுசாக பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நம்ம மேக்ரமிலே கீ ஹோல்டர் பார்க்கலாங்க. இதுக்கு 12 இன்ச்சில் இருக்க இந்த மாதிரி வுட்டில் கட்டை இல்லைன்னா குச்சி அந்த மாதிரி ஏதாவது வேணுங்க. 12 இன்ச்சு வேணும். இப்போ நூலோட அளவுங்க மொத்தமாக இதுக்கு 30 நூல் வேணுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அளக்கிறது 260 சென்டிமீட்டரில் 10 நூல் வேணும். 260 சென்டிமீட்டர்லைங்க. ஏற்கனவே என் சேனலில் கீ ஹோல்டர் போட்டிருக்கேங்க. அது நான் பாதியிலேருந்து தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அதனால் இது ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு அளவெல்லாம் காட்டணும் அப்படின்றதுக்காக இது நான் டேப்பில் அளந்ததுலேருந்தே இந்த வீடியோ இருக்குங்க. இந்த கீ ஹோல்டரில் வர அதிகபட்சமான அளவே இந்த 260 சென்டிமீட்டர் தாங்க. இந்த 10 பீஸை கட் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சுக்குங்க. அப்போ தான் அதை நம்ம ஜாயின் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக 187 சென்டிமீட்டரில் 10 பீஸ் நூலுங்க. இதுவும் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே கட் பண்ண மாதிரி 10 பீஸ் தனியாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. 187ன்றது நான் கொஞ்சம் அக்யூரேட்டாக சொல்லியிருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் 190 சென்டிமீட்டர் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அந்த 3 சென்டிமீட்டரில் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் வராதுங்க. ஆனால் கம்மியாக வெட்டிடாதீங்க. இப்போ 3வது நூல் அளவுங்க 125 சென்டிமீட்டரில் 10 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த 10 நூல் எல்லாமே தனித்தனியாகவே 3 செட்டாக வச்சுக்கிங்க. இப்போ நாம் இதை அந்த கட்டையில் எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த நூல் அந்த 260 சென்டிமீட்டர் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த அளவு நூலுங்க. இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக இருக்கிற நூல் இது. இதை 2ஆக ஈக்குவலாக மடித்து வச்சுட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் வச்சு ஜாயின் பண்ணிக்கிங்க. இருக்கிறதுலே பெரிய அளவு நூலுங்க இது. 10 பீஸு 10 பீஸையும் இதே மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். அந்த கட்டையில் சென்டராக வரணும். இந்த 10 பீஸுமே சென்டராக வச்சு இதே மாதிரி 10ஐயும் ஜாயின் பண்ணிக்கணுங்க. இப்போ நம்ம இது 10மே ஜாயின் பண்ணிட்டோங்க. நூல் இது மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக 10 பீஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அந்த 187 சென்டிமீட்டரில் 10 பீஸ் இருந்தது இல்லைங்களா,
அது வந்து நம்மளோட லெஃப்ட் சைடில், இப்போ நான் பாருங்கள் லெஃப்ட் சைடில் போடுறோம்ல, இந்த லெஃப்ட் சைடில் 5 பீஸ் வரணும். 5 மட்டும்தான் இந்த பக்கம் ஜாயின் பண்ணணும். மீதி 5 வந்து ரைட் சைடில் ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 10 ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே லெஃப்டில் 5 ரைட்டில் 5 அந்த 187 சென்டிமீட்டர் இருந்த அந்த நூலுங்க, அதை ஜாயின் பண்ணணுங்க. இது ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த சென்டராக வந்த அந்த 10 பீஸ் நூலும் நல்லா நீளமாக இருக்கும். இப்போ நம்ம ஜாயின் பண்ணது அதை விட கொஞ்சம் ஹைட் இது கம்மியாக தான் இருக்கும் இந்த 5 நூலும். லெஃப்டில் 5 ஜாயின் பண்ணிட்டோம் இல்லைங்க, அதே மாதிரி இப்போ இந்த ரைட் சைட்லேயும் அந்த 187 சென்டிமீட்டரில் மீதி 5 நூலையும் இந்த சைடு ஜாயின் பண்ணணுங்க. அடுத்ததாக 125 சென்டிமீட்டரில் 10 பீஸ் இருக்கு இல்லைங்க, அதையும் இந்த ரைட் சைடில் 5 பீஸ் ஜாயின் பண்ணிக்கிறோங்க. இது நான் 5 பீஸ் ஜாயின் பண்ணிட்டேன். இதில் 125 சென்டிமீட்டரில் மீதி 5 பீஸும் இப்போ லெஃப்ட் சைடு ஜாயின் பண்ணுறோங்க. கொஞ்சம் இது குழப்பாமல் புரியுதுங்களா? சென்டரில் வந்து 260 சென்டிமீட்டரும் 10 பீஸு சென்டரை அப்படியே 10 பீஸையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து 187 சென்டிமீட்டர் வந்து லெஃப்டில் 5 ரைட்டில் 5 பீஸு. அதே மாதிரி 125 சென்டிமீட்டரும் லெஃப்டில் 5 ரைட்டில் 5 பீஸ்னு ஜாயின் பண்ணிக்கிறோங்க. இந்த வீடியோ 1 மணி நேரத்துக்கு மேலே ரொம்ப லென்த்தாக இருக்குங்க. அதனால் நான் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு அரை மணி நேரத்து வீடியோ வந்து இப்போ இது ஃபஸ்ட்டு பார்ட்டாக நான் அப்லோட் பண்ணுறேங்க. அடுத்தது மீதி பேலன்ஸ் இதை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ இது எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாங்க. 4 நூல் எடுத்து எப்பவும் போல் மேக்ரமிலே அந்த ஸ்கொயர் நாட் போடணுங்க. ஃபஸ்ட்டு 2 நாட் போடணுங்க. எந்த நாட் எப்படி போடணும்னு தெரியாதவங்க, நாங்கள் பேசிக் நாட் பற்றின வீடியோ வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை போய் செக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும், எப்படி போடணுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோக்கான லிங்க் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு நாட் போட்டுட்டுங்க. இப்போ நம்மளோட ரைட் சைடில் 2 நூலை விட்டுறணும், அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் 2 நூலை விட்டுறணும். மீதி இருக்கிற அந்த 4 நூலில் திரும்பவும் ஒரு ஸ்கொயர் நாட் போடணுங்க. அடுத்த 4 நூலில் திரும்பவும் ஒரு ஸ்கொயர் நாட் போடணுங்க. நாலு முடிச்சு போட்டாச்சுங்க. உட்டன் பீட் எப்படி அட்டாச் பண்ணணும்னு அடுத்து நீங்கள் கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க. இப்போ லெஃப்டில் 2 நூலை விட்டுறணுங்க. விட்டுட்டு
அதே மாதிரி அந்த 4 நூலாக எடுத்து மொத்தமாக 3 முடிச்சு போடணுங்க. மேலே ஃபஸ்ட் லைனில் நம்ம 4 போட்டோம் இல்லைங்களா, இப்போ இது அடுத்த லைனில் வந்து 3 வரும். இந்த 3 முடிச்சு போட்டுட்டு பார்த்துட்டிங்கன்னா ரைட்டில் வந்து மீதி 2 நூல் நிற்கும். அது வந்து கரெக்டாக இருக்கும். லெஃப்டில் 2 நூல் போயிடும், அதே மாதிரி ரைட்லேயும் 2 போயிடும். இந்த 3 முடிச்சுமே கண்டினியூவாக போடணும். மூணு முடிச்சு போட்டுட்டோங்க. திரும்பவும் லெஃப்டில் வந்து 2 விட்டுறணும். விட்டுட்டு இப்போ வந்து 2 முடிச்சு தான் வரும். 3வது லைனில் 2 முடிச்சு. திரும்பவும் ரைட்லேயும் 2 நூல் இதில் போயிடும். ரெண்டு போட்டுட்டோங்க. இப்போ 4வது லைனில் திரும்பவும் அதே மாதிரி லெஃப்டில் 2 ரைட்டில் 2 நூலை விட்டுட்டு மீதி இருக்கிற 4 நூலில் வந்து ஒரே ஒரு ஸ்கொயர் நாட் மட்டும் வரும். அதாவது 4 3 2 1 அந்த மாதிரி வருங்க. அடுத்தது திரும்பவும் 4 நூல் எடுத்து ஒரு ஸ்கொயர் நாட் போடணுங்க. ஸ்கொயர் நாட் போட்டு திரும்பவும் அந்த உட்டன் மணி ஒன்று கொடுத்து நம்ம இப்போ ஒன்று லெஃப்டில் ஒன்று போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி இப்போ இங்கேயும் வருங்க. மணிக்கு மேலே ஒரு முடிச்சு, அதே மாதிரி மணிக்கு கீழே ஒரு முடிச்சு வருங்க. நூல் எனக்கு ரைட் சைடில் வந்து கலண்டு வருதுங்க, அதனால் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லைங்களா, டைட்டாக தான் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் லெஃப்டில் அதை மூவ் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் அதே மாதிரி அந்த 4 ஸ்கொயர் நாட்டு ஃபஸ்ட் லைனில், அடுத்தது 3, அதுக்கப்புறம் திரும்பவும் 2, அப்புறம் 1ங்க. அதே மாதிரியே போடணும்.
திரும்பவும் இப்போ வந்து அந்த ஒரே ஒரு முடிச்சுங்க, ஒரு முடிச்சு போட்டு அந்த உட்டன் மணி திரும்பவும் ஒரு முடிச்சுங்க. லாஸ்ட்டில் இருக்க நூலுன்றதுனால நல்லா லூஸ் ஆகிருக்குங்க. அதை நம்ம நல்லா லெஃப்டில் கொஞ்சம் மூவ் பண்ணி விட்டு நல்லா டைட் பண்ணிக்கணுங்க. டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த முடிச்சு போடணுங்க. இப்போ இந்த சைடு வந்து 8 நூல் இருக்கும். 8 நூலில் வந்து 2 முடிச்சு வருங்க, ஸ்கொயர் நாட்டு 2 முடிச்சு, அடுத்த லைனில் வந்து ஒரு முடிச்சுங்க. இது பாருங்கள், லாஸ்ட் நூலுன்றதுனால லூஸ் ஆகி அளவு மாறிடுங்க. இதை நம்ம சரி பண்ணி லெவல் பண்ணி அந்த முடிச்சை அட்ஜஸ்ட் பண்ணணுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்புங்க, நம்ம மணி வச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் அந்த ஃபஸ்ட்டு நூலை வந்து நம்மளோட லெஃப்ட் சைடில் எடுத்துக்கணுங்க. லெஃப்ட் சைடில் எடுத்துட்டு அந்த சைடில் வந்து 8 நூல் இருக்கும். அதுதான் நான் ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த 8 நூலையும் இந்த நம்ம லெஃப்டில் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த நூலில் உள்ளே விட்டு இது பைப்பிங் மாதிரி கொடுத்துட்டே வரணும். 8 நூலுமே இந்த மாதிரி பைப்பிங் கொடுக்கணுங்க. இந்த பைப்பிங் கொடுக்கும்போதுங்க 8 நூல் சொன்னோம் இல்லைங்களா, அந்த 8 நூல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க போடும்போதே. அப்படி இல்லைன்னா பைப்பிங் கொடுத்துட்டு இதோட பேக் சைடு திருப்பி பாருங்கள். நம்ம சப்போஸ் ஏதாவது ஒரு நூல் விட்டுருந்தோம் அப்படின்னா பேக் சைடில் அது மட்டும் தனியாக இருக்கும். திரும்பவும் நம்ம எங்கே அந்த நூல் வருமோ அந்த இடம் பார்த்து ஜாயின் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறதெல்லாம் பிரிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக இது 8 இருக்கா அப்படின்றத அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் இருக்க அந்த 2வது நூலை எடுத்து நம்ம லெஃப்ட் கையில் வச்சு திரும்பவும் அந்த 8 நூல்லையே பைப்பிங் மாதிரி முடிச்சு போட்டு சுற்றி எடுக்கணுங்க.
ஃபஸ்ட்டு கொடுத்த பைப்பிங்கும் இப்போ நம்ம போடுற பைப்பிங்கும் ரெண்டும் கொஞ்சம் கேப்பே இல்லாமல் ஒன்றோட ஒன்று பக்கத்துலேயே ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி வரணுங்க. லெஃப்டில் 2 பைப்பிங் கொடுத்தாச்சுங்க. இப்போ அடுத்தது ரைட் சைடு. அதே மாதிரி அந்த முடிச்சில் இருக்க ரைட் சைடு இருக்க ஃபஸ்ட்டு நூலை வந்து நம்ம ரைட் கையில் பிடிச்சிட்டு மீதி அந்த 8 நூலையும் திரும்பவும் அதே மாதிரி பைப்பிங் மாதிரி உள்ளே கொடுத்து முடிச்சு போட்டு எடுக்கணுங்க. எட்டு நூல் போட்டுட்டு அடுத்து திரும்ப 2வது லைனும் அதே மாதிரி பைப்பிங் கொடுத்துக்கணுங்க. இப்போ லெஃப்டில் 8 ரைட்டில் 8 இருக்கும். அதில் அந்த சென்டராக இருக்கிறதுல 2 நூலாக லெஃப்டில் 2 ரைட்டில் 2 எடுத்து அந்த ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுக்கணுங்க. நம்ம முடிச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து 2 நூல் எடுத்து லெஃப்டில் இருக்கிற திரும்ப 2 நூலை ஜாயின் பண்ணி இன்னொரு நாட் போடணும். ரெண்டு நூலாக ஜாயின் பண்ணிட்டு வரப்போ மொத்தமாக இது 4 ஸ்கொயர் நாட்டு வருங்க. சென்டரில் ரைட் சைடு இருக்க 2 நூலும் திரும்பவும் ரைட் சைடு இருக்க 2 நூலும் சேர்த்து ஜாயின் பண்ணி அடுத்த முடிச்சுங்க. அதே மாதிரி இந்த சைடும் இன்னும் இது இல்லாமல் இன்னும் 2 முடிச்சு வருங்க. லெஃப்டில் 2 விட்டுட்டு அடுத்தடுத்த முடிச்சு வரும்.
ஒரு லைன் போட்டுட்டோங்க. இதோட மீதி வீடியோ வந்து எங்கள் சேனலில் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோங்க. அதையும் பாருங்கள். பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.